செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க இடிக்கு ஆளுநர் அனுமதி கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வீடு ப்ரோ அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். பாவண்டா அவனை விடாதீடா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு ஆளுநர் அனுமதி அளித்தாரா என்ற கேள்வியோடு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விசாரிக்க ஆளுநர் அனுமதி அளித்ததாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தாவேக அரசு வழக்கை நடத்த அனுமதி கொடுத்தது. இது தொடர்பாக கவர்னரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டது. தமிழக அரசுக்கு கவர்னர் அர்லேக்கர் கிரீன் சிக்னல் காட்டியதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களில் 150க்கும் மேற்பட்டோர் தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து பணி நியமனம் பெற்றதற்கான விவரங்கள் சோதனையின் போது சிக்கின. சிக்கிக்கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு கடிதம் எழுதியது. அமலாக்கத்துறையிடம் 232 பக்க ஆவணங்களுடன் கூடிய தகவல்களை பெற்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வக்கீல் விஜயநாராயணன் அமலாக்கத்துறையினர் அளித்த கடிதங்கள் அடிப்படையில் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அடுத்து பாருங்க செந்தில் பாலாஜி ஏங்க கையெழுத்து போட்டு விடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. தப்புங்க. ஆளுநர்கிட்ட வாரம் ஒன்னாவது வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு வச்சீங்கன்னா நாடு தாங்க. ஏங்க எவ்வளவு பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை பேசுறா ஒண்ணு, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. 2021 முதல் 2023 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இருந்த ஹார்ட் டிஸ்க் திருடு போனது. இது தொடர்பாக கணினி ஆபரேட்டர் கோபிநாத் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 34 ஹார்ட் டிஸ்குகள் தற்போது CBI வசம் உள்ளது. நான் தான் சொன்னேன்லங்க, எனக்கு அந்த 34 ஹார்ட் டிஸ்க் எடுத்ததுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. அப்புறம் நாங்க என்னைய வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இவரு சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்டிஸ்ட்னே ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு? வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதானே கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. அந்த உத்தமர் இருக்கும்ல, இருக்கதானே செய்யும், அந்த பயம் இருக்கதானே செய்யும். அதுக்கு தெரிஞ்சதானங்க 34 திருடுன நான் தான் எடுத்துட்டேனே. நீ எடுத்த ராஜா கண்டுபிடிச்சாச்சு. அதோட நகல் டேட்டா எல்லாமே தனியா இருக்குது அப்படின்ற மாதிரி எது இருக்குதா? அப்ப திருடுனது வேஸ்டா? நானும் புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. ஹார்ட் டிஸ்க் போனா போது, அதுல இருந்த விஷயம் ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு எடுக்கிறதுக்கு. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி நீ மனுஷனா? நீ
ஒருபுறம் அமலாக்கத்துறை, மறுபுறம் சிபிஐ என ஒரே நேரத்தில் இருவரும் விசாரணை நடத்துவது செந்தில் பாலாஜிக்கு பேரிடியை இறக்கியுள்ளது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. எங்க டேய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க வந்து நீ அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாருங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்துக்கலாம். கபிலனா உங்களை போறேன். அட்டைப்பெட்டி கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், பாட்டில் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், அப்புறம் இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இது தெரியவும் வேண்டாம். இளைஞரா ஒரு பெரிய அதிகாரத்தை, ஒரு அங்கீகாரத்தை முதல்வர் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. ஒரு துறையில இவ்வளவு பெரிய கோடி கணக்காக, அதாவது ஆண்டுக்கு 3600 கோடினா இவங்க இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்துல இருக்கும்போது பலாயிரம் கோடி வந்து இவங்க இதுல வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது ஒரு இளைஞரா நீங்க இனி என்ன செய்யலாம்? ஒரு இளைஞரா இந்த ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பணங்கள் எல்லாம் தமிழக கஜானாக்கு வரணும். எத்தனையோ இடத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு வீடு இல்ல, ஒரு பொது கழிப்பிட இல்ல, ஒரு சாலை இல்ல, தண்ணி இல்லன்னு இருக்காங்க. இந்த பணங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு பயன்படணும். அது மட்டும் தான் என்ன நோக்கம். இன்னும் எங்கெல்லாம் இருக்கோ அதுல அரசு பண்ணுங்க. யாருப்பா அந்த சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பேசின பேச்சு அப்படியே அருவி ஓடின மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல. அக்கா மேயரக்கா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மாற்றமா இல்லையா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியோட பஸ் திரும்பிறதால இதை தாண்டி 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு பஸ் போகாம இருந்துச்சு. அங்க போனா அந்த மக்கள் உட்கார்ந்துட்டு வரும்போது இந்த ஊர் மக்கள் நிக்கணும்னு ஜாதி காரணங்களால பஸ் விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. 21வது நம்பர் சாதிய வன்கொடுமை இல்லாட்டி சாதிய பிரச்சனையால் ஒரு ஊருக்கு 21வது நம்பர் அனுப்புறது அப்படிங்கிறதுல சிக்கல். அந்த ஊருக்கு அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. சாதிய சமூக நீதி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொன்ன உங்களால அந்த பஸ்ஸை மறுபடியும் அங்க விட முடியல. தாவேக்கா அடுத்த கொஞ்சம் வந்த 1 மாசத்துக்குள்ளே அந்த பஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது மாற்றமா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முகை அமால் டுமால்